வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் ஆரஞ்சு பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் ஆரஞ்சு பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 3/4 கப்பு, அதாவது 120 கிராம் margarine எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 2 கப்பு, அதாவது 225 கிராம். ஐசிங் சுகர் 1 கப்பு, 115 கிராம். பேக்கிங் பவுடர். ஓகேவா, நான் ஒரு ஆரஞ்சு பழத்தை அதை அதோட ஜூஸ் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். ஆரஞ்சு தோல் சீவி வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த ஆரஞ்சு பழம்தான். ஆரஞ்சு கலர், எசன் வெனிலா. இப்போ வாங்க எப்படி பிஸ்கட் செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மொத margarine சேர்த்துக்குங்க. ஓகேவா, margarine போட்டாச்சு. நல்லா ஓகேவா. அடுத்தது ஐசிங் சுகர் சேர்த்துக்கணும். சேர்த்துக்குங்க. ஐசிங் சுகர் சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் சேர்த்து நல்லா அப்படியே ஓகேவா நல்லா அடிச்சு விடுங்க. இந்த சீனியும் margarine நல்லா அடிச்சு விடுங்க. ஓகேவா, இப்போ நல்லா margarine சீனியும் அடித்தாச்சு. இது கூட நான் 1/2 மூடி எசன் வெனிலா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, அது கூட நான் ஓகேவா, அது கூட நம்ம ஆரஞ்சு கலர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தந்தப்பில் நீங்கள் கலர் சேர்த்துக்குங்க. நான் 1 மூடி சேர்த்துருக்கேன். ஓகேவா, நான் 1 மூடி கலர் நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா, நல்லா அடிங்க. இது கூட நான் 1 கரண்டி பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது கூட நான் தோல், அதோட ஆரஞ்சு தோலை இதில் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, சேர்த்துக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி உங்களுக்கு கலர் பத்தலைன்னு சொன்னாக்கா ஒன்று மேற்கொண்டு போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதை கையில் செய்ய போகிறோம். ஓகேவா, இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு போட்டு முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம ஃப்ரெஷ் ஆரஞ்சு இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம பார்க்கணும், ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த margarine பொறுத்து தான் இருக்குது. மாவு பத்துதோ இல்லை கணக்காக வருதுன்னு பார்த்துக்கணும். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வித்தியாசமாக ஒரு ஆரஞ்சு பிஸ்கட்டு நான் செய்கிறேன். உங்களுக்கு சைவமாக செய்கிறேன்.
ஓகேவா, நல்லா போட்டுட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கூட போடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கணக்கான மாவு தான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா, போட்டாச்சு. பாருங்கள், நான் கணக்கான மாவு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஃப்ரெஷ் ஆரஞ்சு நான் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப போடக்கூடாது. மொத்தம் வந்து இந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு வந்து மொத்தம் 3 கரண்டி சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப போட வேணாம். மொத்தம் 3 கரண்டி 3 கரண்டி மட்டும் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ஆரஞ்சியோட வாசம் அப்படி தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து மாவு வந்து தண்ணியாக போயிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து மேற்கொண்டு மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், கையில் ஒட்டலை. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அப்படி உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஆரஞ்சு போட்டிங்களே, அது போட்டோன்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து கோதுமாவு கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டிங்களா கணக்காக வந்துடும். ஐடியா இப்படி தண்ணியாக போச்சு அப்படின்னு யோசிக்க வேணாம். நீங்கள் மாவு சேர்த்தாலே கணக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிழைஞ்சிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க பிஸ்கட்டு ஸ்டார்ட் பண்ண செய்யறதுக்கு. ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த மாதிரி கட்டை தான் பாய்க்கிறேன். இந்த மாதிரிங்க தொங்கலில் வந்து இருக்குது பாருங்கள், ஒரு அச்சு, அதுதான் நான் பாய்க்க போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ மாவு வந்து கொஞ்சமாக அந்த கட்டையில் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம பிஸ்கட் செய்கிறப்ப அந்த மாவு அந்த பிஸ்கட் வந்து ஒட்டாது செய்கிறப்ப. அப்போ சின்னங்க வெளியே வந்துடும். இப்போ நம்ம இந்த கட்டைக்குள்ளே கொஞ்சமாக மாவு வச்சுக்குவோம். நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் உள்ளுக்கு அந்த அச்சு கணக்காக வரும். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த கத்தி வச்சு அப்படி நவுத்தி விடுங்க. பாருங்க, வந்துருச்சு. இப்போ நம்ம லேஸ் அப்படி தட்டிக்க வேண்டியதான். தட்டினோன்னே பாருங்கள், பூ ஷேப்பில் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ நான் 2 டிப்பும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்படியே உள்ளுக்கு மாவு வச்சுருங்க அப்படியே. ஓகேவா, வச்சாச்சு. இப்போ நம்ம கத்தியில் வச்சு லேசாக அப்படி தட்டி விட்டோமா கணக்காக வந்துடும். பாருங்கள், கணக்காக வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டி எடுக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ பாருங்கள், அழகாக வந்திருக்கு. ஓகேவா, இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பிஸ்கட் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம 180 செல்சியஸ் 10லேருந்து 15 நிமிஷம் இதை வந்து நம்ம பேக் பண்ணோம். இப்போ நம்ம என்ன செய்ய போனால் இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். ஓகேவா, பிஸ்கட் வேகிறதுக்கு முன்னால் 5 நிமிஷம் அவனை சூடாக்கணும். இப்போ அவனை வந்து 5 நிமிஷம் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம வைக்கலாம். ஓகேவா, அவனில் வச்சாச்சு. 180 செல்சியஸு 15 நிமிஷம் நம்ம வைக்கணும். ஓகேவா, 15 நிமிஷம். ஓகேவா, இப்போ பிஸ்கட் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், வந்துருச்சு. சுவையான ஆரஞ்சு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.